அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பஞ்சமி பூஜை செய்பவர்கள் இல்லத்திற்கு வராகி அன்னை எப்படி வருகின்றாங்க, எந்த ரூபத்தில் வருகின்றாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த ரூபத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க அப்படின்னா எந்த ரூபத்தில் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வராகி அன்னை வழிபாடு செய்பவர்கள் நிச்சயமாக வராகி அன்னை உணர்ந்திருப்பீங்க. நிறைய பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி பூஜை தான் மிகவும் சிறப்பாக செய்கிறீங்க. அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் பஞ்சமி பூஜையை நிறைய பேர் பண்ணிவிட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த பஞ்சமி பூஜையால் நீங்கள் ஏகப்பட்ட நன்மைகள் அடைந்திருக்கிறீங்க. வராகி அன்னையை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க. வராகி அன்னை காட்சி கொடுத்ததும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ வராகி அன்னை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சமி பூஜை செய்யும் பக்தர்களுக்கு, அதாவது தினமும் வழிபாடு செய்யும் பக்தர்கள் எப்படியாவது வராகி அன்னை ரூபத்தை சீக்கிரமாக பார்த்துருப்பாங்க. இந்த பஞ்சமி பூஜை மட்டும் செய்பவர்கள் ஒருவேளை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஒருவேளை நீங்கள் வராகி அன்னை வழிபாடு செய்திருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள் கண்முன்னே எந்தாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுத்துருப்பாங்க. அது எந்த ரூபமாக வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்னதை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் அதிகமாக சொன்னது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிகமாக சொன்னது அப்படின்னா இந்த பஞ்சமி பூஜை செய்யும்போது, அதாவது அந்த பஞ்சமி நாளென்று பார்த்தீங்க அப்படின்னா வராகி அன்னை கனவுல அவங்களுடைய முகத்தை காட்டி கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுடைய உருவம் தெரிகின்றது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சமி பூஜையை நம்ம மறந்தால் கூட வராகி அன்னை தான் ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வராகி அன்னை பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ரூபத்தில் நிறைய சப்ஸ்கிரைபருக்கு காட்சி கொடுத்தது முதல்ல அப்படி எதுன்னு கேட்டிங்கன்னா விளக்கு ரூபம் அதிகபட்ச மக்களுக்கு காட்சி கொடுத்தது முதலாவதாக விளக்கு ரூபம் தான். ஹார்ட் வடிவத்தில் கூட காட்சி கொடுக்குறாங்க. வராகி அன்னை உருவம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிகின்றது, அவங்களுடைய முகம் தெரிகின்றது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் இரண்டாவதாக காட்சி கொடுக்கறது அதிகப்படியான எண்ணிக்கையில் எது அப்படின்னா முதலாவதாக விளக்கு, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பல்லி ரூபம். இந்த பல்லி ரூபம் என்ன செய்கின்றது அப்படின்னா நம்ம வராகி அன்னை படத்திற்கு பின்னாடி இருக்கின்றது. நம்ம பூஜை செய்யும் போதெல்லாம் அது சத்தம் கொடுக்குது அல்லது நம்ம பூஜை பண்ணுறதை பார்த்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தது. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பூனை ரூபமாக. பூனை எங்கள் வீட்டில் கிடையாது, பூனை நாங்கள் வளர்க்கல, ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் பூனை வீட்டுக்குள்ளே போகுது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறது அதிகமாக சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் வெட்டுக்கிளி ரூபம். இது அதிகப்படியான மக்கள் ஷேர் பண்ணியிருந்தது வெட்டுக்கிளி தான். வெட்டுக்கிளி பார்த்தீங்க அப்படின்னா பூஜை பண்ணும்போதெல்லாம் வருகின்றது. பச்சை நிற வெட்டுக்கிளி பூஜை பண்ணும்போதெல்லாம் வரும், மற்ற நேரமும் வரும் அப்படிங்கிறத அதிகமாக பேர் சொல்லியிருந்தது இது. அதற்கப்புறம் நாய் ரூபம். நாய் கூட எங்கள் வீட்டு வாசலுக்கு போகும், ஒரு சில சமயம் வீட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறதும் ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. இது மிக மிக அதிகமானவர் சொன்னது இதுதான், ரொம்ப ஆட்கள் சொன்னது. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னது குருவி ரூபத்தில், பட்டாம்பூச்சி ரூபத்தில் வராகி அன்னை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறது. அப்புறம் எலுமிச்சை இருக்குது பார்த்தீங்களா, எலுமிச்சை பழத்தில் வராகி அன்னை முகம் தெரிகின்றது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல வராகி அன்னை முகம் தெரிகின்றது. நம்ம வைக்கிற நெய்வேத்தியத்தில் பிறகு சாம்பிராணி புகையில் வராகி அன்னை முகம் தெரிகின்றது. ஒரு சில வண்டு ரூபத்தில் கூட நான் பார்த்துருக்கேன். அந்த வண்டு திடீர்னு வீட்டுக்குள்ளே வரும், பிறகு அதற்கப்புறம் போயிடும் அப்படிங்கிறது கொஞ்சம் பேர் இது சொல்லியிருந்தாங்க. அதிகப்படியான்னு கிடையாது. அதிகமாக சொன்னது பார்த்தீங்க அப்படின்னு பல்லி ரூபம், நாய் ரூபம், பூனை ரூபம், வெட்டுக்கிளி. மிக மிக அதிகமானவர் சொன்னது வெட்டுக்கிளி, விளக்கு ரூபம். இதுதான் பார்த்திங்கன்னா அதிகப்படியோர் சொன்னது. நிஜமாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூபத்தை நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. வராகி அன்னை பூஜை செய்யும்போது, இந்த பஞ்சமி தினத்தன்று பூஜை செய்யும்போது அனுபவித்ததை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நான் ஒரு பதிவை ஏற்கனவே நான் கொடுத்துருந்தேன். இந்த பஞ்சமி பூஜை மட்டும் நான் செய்கிறேன், வராகி அன்னை எனக்கு காட்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேட்டிருந்ததுக்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாள் பூஜை பண்ணாலும் வராகி அன்னை உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. நீங்கள் நம்பிக்கையுடன் பூஜை செஞ்சால் போதும். வராகி அன்னை நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலே அவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க. அதனால் நான் மாதம் 2 முறை தான் நான் பூஜை பண்ணுறேன், எனக்கு வராகி அன்னை எனக்கு வருவாங்களா, எங்கள் வீட்டுக்கு வருவாங்களா, காட்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். வராகி அன்னை எல்லோருக்குமே, எல்லா பக்தர்களுக்குமே காட்சி கொடுப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வராகி பக்தர்கள் இருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா
தினமும் வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளம். அவங்களுக்கு வந்து உடனே காட்சி தெரியும். ஏன்னா அவங்க வராகி அன்னையை பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம் அவங்க உணர்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக வேகமாக காட்சி தெரிஞ்சிடும். அவங்க அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அதை வந்து உணர்ந்துருவாங்க. இந்த மாதம் 2 முறை வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வராகி அன்னை காட்சி கொடுப்பாங்க. இந்த பஞ்சமி தினத்தன்று யாருக்கெல்லாம் என்ன காட்சி கொடுத்துருந்தாங்க, நீங்கள் எப்படி உணர்ந்திருந்தீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வராகி அன்னை பக்தர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அறிகுறிகள், வராகி அன்னை நம்மளுடைய இல்லத்தில் இருப்பதற்கான அறிகுறிகள், நம்ம வீட்டுக்கு எந்த ரூபத்தில் வருகின்றாங்க அப்படிங்கிறது அறிகுறிகள் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அது முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்னதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னமும் அந்த பதிவில் ஏராளமான பக்தர்கள் இன்னமும் அவங்க காட்சி கொடுத்ததை சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றாங்க. வராகி அன்னை பார்த்திங்க அப்படின்னா அதிகாலையும் வழிபாடு செய்யலாம், மாலை நேரமும் வழிபாடு செய்யலாம். அந்த நேரத்தில் வந்து நல்ல ஒரு வாசனை இருக்கின்றது, சாமந்தி பூ வாசனை அடிக்கின்றது, மறிக்கொழுந்து பூ வாசனை அடிக்கின்றது அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சாமந்தி பூ பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக ஒரு மனம் கொடுக்கும். நமக்கு வந்து மல்லிகைப்பூ தான் அதிகமாக மனம் கொடுக்கும் நம்ம அப்படின்னு நினைப்போம். ஆனால் சாமந்தி பூ ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனை கொடுக்கும். ஒரு அதிகாலை 4 மணிக்கு 5 மணிக்கு இந்த மாதிரி வாசனை அடித்தது அப்படின்னா, அதாவது மனம், அந்த மனம் இருந்தாலே அப்படின்னா வராகி அன்னை உங்களுடைய இல்லத்தில் இருக்கிறாங்க, குலதெய்வம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது 100% உண்மை. ஏன்னா வீட்டில் வந்து தெய்வீக சக்தி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாம்பிராணி ஏற்றினாலும் சரி ஏற்றட்டாலும் சரி அந்த வாசனை வரும். நிறைய சகோதரி சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, இந்த நாள் நான் பூஜையே பண்ணலை, ஆனால் எங்களுடைய வீட்டில் வந்து சாம்பிராணி வாசனை அடிக்குது, நான் வெளியில் தான் வாசனை வருதோ அப்படிங்கிறத நான் பார்க்குறேன், ஆனால் இல்லை, அது எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வாசனை அடிக்கும். ஆனால் நான் வந்து அந்த நாள் பூஜை பண்ணலை, நான் சாம்பிராணி எதுவுமே போடலை, ஆனால் வாசனை வருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா முடியாத சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்ணாமல் விளக்கேற்றி வைக்க முடியாமல் சூழ்நிலை ஒரு சில நாளுக்கு நமக்கு வரும். அந்த நேரத்தில் கூட நம்ம வீட்டில் தெய்வீக கடாட்சம் இருக்குது, தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மனம், நல்ல ஒரு மனம் நம்ம வீட்டுக்கு வரும். காலை மாலை இருவேளையும் அந்த வாசனைகள் இருக்கும். அதுவும் அதிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீக நடமாடம் செய்கின்ற நேரம் அந்த நேரத்தில் இருக்கும். வராகி அன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இரவு தேவதை, இரவு நேரத்துலையும் வழிபாடு செய்பவர்களுக்கு இரவு நேரத்திலும் அவங்களுடைய நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிறேங்க, இருக்கும். நீங்கள் வந்து இரவு நேரம் தேவதை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நடுச்சாமத்துலலாம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது 12 மணி 11 மணிக்கெலாம் நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்கள் இரவு 9 மணிக்குள்ளே உங்களுடைய வீட்டில் எந்த பூஜை பண்ணாலும் இரவு 9 மணிக்குள்ளே பூஜை செய்வதே மிக சிறந்தது. அதற்கப்புறம் உங்களுடைய விருப்பம் தான். வராகி அன்னையோட நாமத்தை சொன்னாலே அவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க. அவங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த தேவதை, சக்தி வாய்ந்த அம்பாள், சக்தி வாய்ந்த அம்மன் அப்படிங்கிறத சொல்லலாம். மிக சிறந்த ஒரு அம்மனை வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், நினைத்தது நடக்கும், பிரச்சனைகள் யாவும் தீரும். இந்த பஞ்சமி பூஜை உங்களால் அன்றாட பூஜை செய்ய முடியாதவர்கள் கூட மாதம் வருகின்ற வளர்ப்பிறையும் தேய்பிறையும் மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். முடியும் அப்படி இருப்பவர்கள் வந்து தினமும் கூட வழிபாடு செய்யலாங்க. அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். இந்த 2 நாட்காவது உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜை செய்து பாருங்கள். வராகி அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வராகியன் பற்றிய தகவல், பூஜ்ய முறைகள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு, அனுபவ ரீதியாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.